டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. நம்மளோட சேனல்ல புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்க சீரிஸ்ல பார்ட் 2 வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது எந்த மாதிரி சீரிஸ், எத்தனை பார்ட் இதுல வரப்போகுது, இதுல எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும், எதுக்காக நம்ம இத படிக்கணும், எப்படி படிக்கணும், இது எல்லாமே நான் பார்ட் 1 வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அத பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இதுல வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து டீட்டெயிலா புரியும். ஓகே. இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இதுலயும் 10 கொஸ்டின்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 10 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த தெரியாத கொஸ்டினுக்கு ஆன்ஸர கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போயிறாதீங்க. ஏன் அப்டின்னா, ஆன்ஸர் நீங்க கெஸ் பண்றது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்ப எல்லாம் டிஎன்பிஎஸ்சில தெரியாத கொஸ்டின்ஸ் நெறைய வருது. அதுல யாரு வந்து ஓரளவு கெஸ் பண்ணி ஆன்ஸர் போடுறாங்களோ, அவங்க தான் நெறைய ஸ்கோர் பண்றாங்க. அதனால அதுவும் ஒரு பிராக்டிஸ் தான். அதையும் நீங்க இதுல பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. புதுக்கோட்டை மன்னரான டேஸ் களப்பூர் காட்டில் இருந்த கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார். ஆப்ஷன் 1 விஜய ரகுநாத தொண்டைமான், 2 குமாரசாமி நாயக்கர், 3 ராமலிங்கர், 4 பெரிய உடைய தேவர். உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ். ஆன்சரை கெஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா ஒரு நோட்ல நீங்க நோட்ஸ் மாதிரி கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் பாருங்க. விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது எந்த லெசன்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் அப்படின்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படிங்கிற லெசன்ல இருந்து எடுத்த ஒரு கொஸ்டின் தான் இது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? செகண்ட் கொஸ்டின். அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என கூறிய அமைப்பு எது? ஆப்ஷன் 1 ஆரிய சமாஜம், 2 பிரம்ம சமாஜம், 3 ராமகிருஷ்ண இயக்கம், 4 பிரம்மஞான சபை. இந்த 4 அமைப்புல எந்த அமைப்புல சொன்னாங்க? உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகே. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்சர் வந்து ராமகிருஷ்ண இயக்கம். ராமகிருஷ்ணா மிஷன் அந்த கோட்பாட்டுல தான் இந்த வார்த்தைய சொல்லியிருப்பாங்க. இது எந்த லெசன்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, நவீனத்தை நோக்கி அப்படிங்கிற 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் இல்லையா? அந்த லெசன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தன் மனைவியின் பெயரான நாகலாதேவி என்னும் பெயரில் நாகலாபுரம் என்னும் ஊரை நிறுவிய மன்னர் யார்? இது கொஞ்சம் ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குமார கம்பண்ணா, ஆப்ஷன் 2 கிருஷ்ணதேவராயர், ஆப்ஷன் 3 சதாசிவராயர், ஆப்ஷன் 4 இரண்டாம் தேவராயர். உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். சரியான விடை வந்து கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயரோட மனைவி தான் நாகலாதேவி. அந்த பேர்ல தான் நாகலாபுரம்ன்ற ஊரும் வச்சிருக்காங்க. ஓகே. இது எந்த பாடத்துல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா, விஜயநகர பேரரசு அப்படிங்கிற 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்க லெசன்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்க. ஒரு தமிழ் கொஸ்டின். முக்தி நூல் என அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் 1 மணிமேகலை, ஆப்ஷன் 2 சிலப்பதிகாரம், ஆப்ஷன் 3 கம்பராமாயணம், ஆப்ஷன் 4 சீவக சிந்தாமணி. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 30 செகண்ட்ஸ்க்குள்ள ஆன்சரை கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் வந்து சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியில தான் இத மணநூல்னு சொல்லுவாங்க. நெறைய திருமணம் வந்து சீவகன் பண்ற மாரி காட்டுவாங்க இல்லையா? அதனால கடைசியில எல்லாத்தையும் உணர்ந்து முக்தி அடையிற மாரி இருக்கிறதுனால, இதுக்கு முக்தி நூல் அப்படின்ற பேரும் இருக்கு. இது எதுலேருந்து எடுத்தேன் அப்படின்னா, அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் அப்படின்ற தனியா வந்து நீங்க படிப்பீங்க. ஒவ்வொரு நூலுக்கும் என்ன பேரு? ஒவ்வொரு நூலுக்கும் அடைமொழி என்ன? அதுமாரி ஆசிரியர் அவங்களோட சிறப்பு பெயர், இயற்பெயர்ன்னு படிப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அடைமொழியா குறிக்கப்படும் நூல்கள்ன்ற தொகுப்புலருந்து எடுக்கப்பட்டது. இதெல்லாம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி. ஓகே 5த் கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றுள் எது மத்திய அரசின் நன்னீர் பாசன திட்டம் ஆகும்? இது ஒண்ணும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இல்ல. நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிற ஒரு ஸ்கீம் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. செகண்ட் ஆப்ஷன் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா. ஆப்ஷன் 3 பிரதான் மந்திரி மகிழா சம்மன் யோஜனா. ஆப்ஷன் 4 பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் யோஜனா. இதுல எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து நன்னீர் பாசன திட்டத்தோட தொடர்புடையது அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. 30 செகண்ட்ஸ்க்குள்ள. ஓகே. இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா. விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்ட அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல தான் இது இருக்கு. ஆனா, இது ஸ்கூல் புக்ல இருக்கிற ஒரு கன்டென்ட் தான். ஓகேவா? வேளாண்மை கூறுகள் அப்படிங்கிற ஒரு ஜியோகிராஃபி லெசன்ல இந்த பாயிண்ட் இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் 6த் கொஸ்டின் பாருங்க. முகமது பின் துக்ளக் ஆட்சியில் தோவாப் பகுதியில் கிளர்ச்சி எழுந்ததற்கான காரணம் என்ன? ஆப்ஷன் 1 செப்பு நாணயங்களை வெளியிட்டதால். ஆப்ஷன் 2 நிலவரியை உயர்த்தியதால். ஆப்ஷன் 3 தலைநகரை மாற்றியதால். ஆப்ஷன் 4 மேற்கண்ட அனைத்தும். இந்த 4ல எதனால தோவா பகுதியில வந்து கிளர்ச்சி நடந்துச்சு? மக்கள் போராட்டம் பண்ணாங்க. அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்க 30 செகண்ட்ஸ்க்குள்ள. ஓகே. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துரலாம். நிலவரியை உயர்த்தியதால். ஆக்சுவலா இந்த 3 விஷயமுமே செப்பு நாணயங்கள வெளியிட்டது, நிலவரிய உயர்த்துனது, தலைநகரத்த மாத்துனது டெல்லில இருந்து தௌலதாபாத்துக்கு மாத்துனது, அது மாதிரி காசு தங்கம், வெள்ளி நாணயங்கள்லாம் அச்சிட்டா காசு கூடுதலாகுதுன்னு சொல்லி செப்பு நாணயங்கள வெளியிட்டு, அதனால கள்ள நாணயம் அதிகமாயிரும். நிலவரிய உயர்த்தியிருப்பாரு. அதனால விவசாயத்தவே மக்கள் வந்து கைவிட்டுருவாங்க. அதனால தான் இந்த தோவா பகுதியில மெயினா வந்து கிளர்ச்சி வந்ததுக்கு காரணமே நிலவரினால. அதுக்கப்புறம் இவரே போயி மானியங்கள்லாம் குடுத்து விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லி, இவரே கடன் உதவி பண்ண ஆரம்பிச்சுருவாரு. தலைநகரத்த டெல்லிலருந்து மாத்தி எல்லாத்தையும் கூட்டிட்டு போவாரு. திரும்ப அங்கருந்து பிரச்சனையாயி ரிட்டர்ன் கூட்டிட்டு வருவாரு. இந்த மாரி இது எல்லாமே இவரு பண்ண தப்பு தான். அதனால தான் முகமது பின் துக்ளக்க முரண்களின் மொத்த உருவம்னு சொல்லுவாங்க. ரொம்ப கன்ஃப்யூஷனா இருந்த ஒரு அ ராஜானா இவர் தான். பல விஷயங்கள செஞ்சுட்டு திரும்ப தப்பா போய் அத மாத்திக்கிட்டே இருந்திருப்பாரு. ஜானா கான் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்டவர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 7த் கொஸ்டின் பாருங்க. ஆடூஉ என்பதன் எதிர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் 1 மாடூஉ, ஆப்ஷன் 2 காடூஉ, ஆப்ஷன் 3 மகடூஉ, ஆப்ஷன் 4 தகடூஉ. இதுக்கு என்ன? இது கொஞ்சம் தெரியாத கொஸ்டினா இருக்கும். பட் கெஸ் பண்ணுங்க. 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கு. ஆன்சர் எதுவா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆப்ஷன கெஸ் பண்ணுங்க. ஓகே. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துரலாம். ஆக்சுவலா ஆடூஉ என்பதன் எதிர்ச்சொல் மகடூஉ. ஆடூஉன்னா ஃபர்ஸ்ட் என்ன மேடம்ன்னு கேட்டீங்கன்னா, ஆடூஉ அப்படின்னா ஆண்மகன் அர்த்தம். அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? பெண்கள் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் மகடூஉ அப்படின்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தம். இது தொல்காப்பியத்துல வந்திருக்கிற ஒரு வார்த்தை. ஓகேவா? அதுக்காக நான் வந்து தொல்காப்பியத்திலே போய் இத எடுக்கல. ஆக்சுவலா இது வந்து ஒரு அ புக்ல குடுத்திருந்த ஒரு எதிர்ச்சொல் தான். ஓகேவா? அப்ப இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. இது நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா, இப்ப தான்
டிஎன்பிஎஸ்சில ஓலைச்சுவடிக்கே போய் கொஸ்டின் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இதுக்காக மெனக்கெட்டு தேடி போய் நீங்க படிக்க வேண்டாம். இந்த மாதிரி எங்கேயெல்லாம் பார்க்குறீங்களோ, அப்ப அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எதிர்ச்சொல் தருக அப்படிங்கிற தலைப்புல இருந்து தான் இத குடுத்திருந்தேன். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8த் கொஸ்டின். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளது? ஆப்ஷன் 1 10, ஆப்ஷன் 2 12, ஆப்ஷன் 3 7, ஆப்ஷன் 4 15. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தரலாம். 7 அப்படிங்கிறது தான் சரியான விடை. 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகேவா? பர்ட்டிகுலரா அத தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவுல இல்ல. தமிழ்நாட்டுல. இது எந்த லெசன்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்னா, தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற லெசன்ல இருந்து எக்கனாமிக்ஸ்ல இருந்து எடுத்த ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் 9த் கொஸ்டின் பாருங்க. இதுவும் ஒரு தமிழ் கொஸ்டின். ஊரார் பண்டம் உமி போல அப்படிங்கிற உவமையோட பொருள் என்ன? இதுக்கு ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிறரை மதியாமை. செகண்ட் ஒன் மதித்து நடத்தல். தேர்ட் ஒன் மறைத்து பேசுதல். ஃபோர்த் ஒன் அறிவுரை கூறுதல். இந்த 4ல எது சரியான விடை அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்பல்லாம் உவமைகள் தான் அதிகமா கேட்குறாங்க. ரொம்ப ஃபெமிலியரானத விட கொஞ்சம் தெரியாத உவமைகள கொஞ்சம் கத்துக்கிறது ட்ரை பண்ணணும். அப்படி இருந்தாலும் தெரியாத கொஸ்டின்ஸ் அதுல வரும். நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த உவமைய வாசிச்சு பார்த்து அதுக்குள்ள இருக்க அர்த்தத்த எப்படி திருக்குறள் தெரியாத குறள கூட நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோமோ, அது மாதிரி நீங்க இதுல வந்து அந்த வார்த்தைய வந்து வாசிச்சு பார்த்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதுக்கு நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இதுக்கான ஆன்ஸர பார்ப்போம். பிறரை மதியாமை அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. அதாவது ஊரார் பண்டம் உமி போல. மத்தவங்களோட பொருள்னே அது அவங்களுக்கு உமி. உமின்னா என்னது? வேஸ்ட் மாரி. ஓகேவா? மத்தவங்க பொருள்னா அத வேஸ்ட்டா நெனைக்கிறது. அதுக்கு தான் இது அர்த்தம். அப்ப மத்தவங்கள மதிக்காதது தானே அதுக்கு காரணம். மத்தவங்கதுன்னா அவங்களுக்கு ஈஸியா போகுது அப்படின்ற மாதிரி. ஓகே. இது எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, உவமையால் விளக்கப்படும் பொருளை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற தலைப்பில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க லாஸ்ட் கொஸ்டின். முதுகெலும்புகளில் முதல் வெப்ப ரத்த உயிரிகள் டேஸ் ஆகும். சயின்ஸ்ல இருந்து கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஊர்வன, 2வது ஆப்ஷன் பறவைகள், 3வது ஆப்ஷன் இருவாழ்விகள், 4வது ஆப்ஷன் கணுக்காலிகள். இதுல 4ல எது முதல் வெப்ப ரத்த உயிரிகள் அப்படின்னு சொல்லுங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்க. பறவைகள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது எந்த லெசன்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா, சுவாலஜில விலங்குலகம், உயிர்களின் பல்வகைத்தன்மை அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கும் ஹையர் ஸ்டாண்டர்ட்ல. அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். 10 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து இதுல கரெக்ட்டா போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு, உங்களோட ஸ்கோர வந்து நீங்க ரேட் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 8, 9, 10 வரைக்கும் கொஸ்டின்ஸ் 8 கொஸ்டின், 9 கொஸ்டின், 10 கொஸ்டின் வரையும் கரெக்ட்டா போட்டிருந்தீங்கன்னா, 100% உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. வர்ற எக்ஸாம்ல போஸ்டிங் வாங்குறதுக்கு. 5, 6, 7 அப்படின்னா ஒரு 80% சான்சஸ் இருக்கு. இத நீங்க 100%ஆ மாத்தணும். 1, 2, 3, 4ல இருக்கீங்க அப்படின்னா 50, 50 சான்ஸ் தான் இருக்கு. நீங்க இன்னும் நெறைய எஃபோர்ட் போடணும். நெறைய போர்ஷன்ஸ் இன்னும் அதிகமா படிக்க வேண்டியது இருக்கும். அப்படி இல்லன்னா படிச்சத இன்னும் நல்லா டீப்பா படிக்க வேண்டியிருக்கும். என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கேத்த மாதிரி நீங்க படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து இப்போ லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன். உங்களோட ஸ்கோர் எவ்வளவுன்னு கீழ வீடியோல போட சொல்லி. நெறைய பேர் வந்து ஆனா போடல. பார்த்துருக்கீங்க வீடியோவ. அம் கமெண்ட்லாம் போட்டிருக்கீங்க. ஆனா அதுல ஸ்கோர போடல. ஓகேவா? ஏன் ஸ்கோர் போட சொல்றேன்னா, யாரு தன்னோட தவறுகள ஒத்துக்க ரெடியா இருக்காங்களோ, அவங்க அத சரி பண்றதுக்கும் ரெடியா இருப்பாங்க. அப்ப அடுத்த தடவ அத பண்ண மாட்டோம். ஓகேவா? ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கோர கூட்டுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதனால உங்க மார்க் என்ன அப்படிங்கிறத போடுங்க. அது வந்து உங்களுக்கும் மோட்டிவா இருக்கும். மத்தவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அடுத்த தடவ அத விட ஜாஸ்தி மார்க் வாங்குறதுக்கு உங்களுக்கு அது உண்மையிலே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமானதா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஒருவேளை தெரியாத கொஸ்டின்ஸ் இருந்திருந்தா, அந்த கொஸ்டின இந்த வீடியோவிலேயே நீங்க படிச்சுக்கோங்க. ஆ ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இதோட பிடிஎஃப் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் பார்ட் 1ல. அதுக்கு நான் ஆன்ஸர் சொல்லிர்றேன். ஆக்சுவலா இதுக்கான பிடிஎஃப் என்கிட்டயே கிடையாது. நான் டைரக்ட்டா பிரசன்டேஷன்ல உங்களுக்கு ரெடி பண்ணி, அப்படியே வந்து நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டுருக்கேன். அதனால பிடிஎஃப் ஃபார்மேட்ல என்கிட்டயே இல்ல. ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் தான். நீங்க ஷார்ட்டா ஒரு நோட்ல ஹிண்ட் மாரி, இத நான் குடுத்துருக்க மாரி ஃபுல்லா எழுதணும்னு அவசியம் இல்ல. ஹிண்ட் மாரி கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். அ அப்படி இல்லாட்டினா வீடியோவ ஒரு 2 தடவ பார்த்துட்டு, அன்னைக்கே நீங்க மனப்பாடம் பண்ணிருங்க. அடுத்து திரும்ப திரும்ப படிக்கணுன்ற அவசியம் இல்ல. ஓகேவா? ஓகே. மறுபடியும் அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.